வணக்கம், நான் உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் மணிமாறன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க் அவுட்டு ஷோல்டரு. இதில் முதல்ல பார்பெல்லில் பேக் செய்ய போகிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் மிலிட்ரி ப்ரெஸ் செய்ய போகிறோம். மூணாவதாக ஸ்டாண்டிங் லேட்ரைஸு. நாலாவதாக பெண்ட் ஓவர் லேட்ரைஸு. அஞ்சாவதாக அப்பர் ட்ரோயிங்கு. சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ நம்ம முதல்ல செய்ய போகிறது ஷோல்டருக்கு பேக்கு. அதாவது பேக் செய்யும்போது பார்பெல்லை நீங்கள் நல்லா அகலமாக பிடிக்கணும். உங்களோட காது வரைக்கும் இறக்குனா போதும். நல்லா மேல் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அடுத்தது ஃப்ரண்ட் செய்யும்போது நம்ம ஜெஸ்ட்டு வரைக்கும் ராடை இறக்கி ஏற்றணும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஷோல்டரோட அகலம் அதிகமாக காட்டும். அடுத்தது லேட்ரைஸு. இந்த லேட்ரைஸ் செய்யும்போது உங்களோட டெல்டாய்ஸு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒவ்வொரு முறையும் மேல் நோக்கி வரும்போது பொறுமையாக நிறுத்தி விடும்போது ஃப்ரீயாக விடுங்க. அதே மாதிரி பெண்ட் ஓவர் லேட்ரைஸு. இது உங்களோட பேக் ஹெட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அவுட்டு. இதை செய்யும்போதும் அதே மாதிரி தான். மேலே வரும்போது ஒரு 2 செகண்ட் நிறுத்தி அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விடுங்க. அடுத்தது அப்பர் ட்ரோயிங்கு. இது ஷோல்டர்லேயே ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட்டு. இதை செய்யும்போது மேலே ராடை நம்ம இழுக்கும்போது லைட்டாக பேக்கில் சாய்ஞ்சு விடும்போது ஃப்ரீயாக விடுங்க. இழுக்கும்போது டைட்டாக இழுக்கணும், விடும்போது ஃப்ரீயாக விடணும். எல்லாமே ஒவ்வொரு செட்டுக்கு செட்டு கவுண்டிங் அதிகம்.